Hello there, Kalpandu fam. If you were expecting Nevin to be here, I'm very sorry to disappoint you. Today we will be talking to the head coach of the Tamil Nadu women's team, Nivetha. And most of our conversation will be in Tamil. That's why I'm here. So we're waiting for Nivetha to join. In the meantime, let me just tell you one very interesting thing about Nivetha. She's currently the head coach of the senior women's Tamil Nadu team, and before that, she was the assistant coach of the team. And when she took over as the head coach, she was just 27 years, and this was last year, and she's one of the youngest coaches in the country. Hi Nivetha, வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜெனி, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அப்படியே தான் இருக்கேன். இன்னும் 2 கிலோ குறைஞ்சிருப்பேன், மத்தபடி அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு தான் எல்லாரும் அவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஒரு இந்தியால இருக்கிறதுலயே ஒரு யங்கஸ்ட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு. So you're just 28 years old now, right? அப்போ வயசு பத்தி பேசுறதால கேக்குறேன். நீங்க உங்க டீம் கூட போகும்போதோ இல்ல உங்க ஏதாவது மீட்டிங் போகும்போது உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டிருக்காங்களா, எங்கம்மா உங்க கோச் எங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய நடந்திருக்கு. பிகாஸ் பிசிக் வைஸ் வந்து நானும் பிளேயர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தே குட் நாட் ஃபைண்ட் மீ. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து நான் லாஸ்ட் சீனியர் நேஷனல்ஸ்ல வந்து பாத்திருக்கேன் அண்ட் கேலோ இந்தியால பாத்திருக்கேன். பட் இட்ஸ் அவ்வளவுதான். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப லாக்டவுன்ல? வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு, இல்லன்னா நீங்க எப்பவுமே ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருப்பீங்க, இல்ல ஏதாவது மீட்டிங் போவீங்க, இல்ல ஏதோ ஒரு பக்கத்து தெருவுல நடக்கிற டோர்னமெண்ட், ஒரு காலேஜ் டோர்னமெண்ட்னா கூட அங்க போய் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப வீட்லயே இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன பண்றீங்க? வீட்லயே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணலாம். டாக்குமெண்ட் வைஸ் அண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபுல் பிளெஜ்டோட ஒர்க் பண்ணலாம்ல. இப்ப கூட அடுத்து ஃபுட்பால் பத்தி தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற எதுவுமே பண்ணல? ஃபேமிலி கூட உங்களுக்கு டைம் இருந்தோம்? ஃபேமிலி கூட இப்ப வீட்ல இருந்தாகணும். ஸோ நோ அதர் ஆப்ஷன்ஸ், அவங்க கூட தான் இருக்கணும். பட் ப்ரொஃபஷனல் கெரியர் ஒர்க்கும் நம்ம சைட் பை சைட் பண்ணணும்ல. என்னோட ஃபிட்னஸ் மேலயும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஸோ நான் கிரவுண்ட்ல போய் நிக்கும் நான் ஃபிட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நிமிதா, கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிறீங்களா? கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கிளியர். சொல்லுங்க. அண்ட் இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங்ல நிறைய டோர்னமெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால ஒர்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி இன் ஃபியூச்சர். ஓகே, உங்க ஃபுட்பால் ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி ஃபுட்பாலுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி ஃபுட்பாலுக்கு வந்தீங்க? அதுல இருந்து எப்படி நீங்க கோச்சிங்க்கு வந்தீங்க? தட் டூ அட் சச் யங் ஏஜ். ஃபுட்பால் இன் ஸ்டார்டிங் வந்து ஸ்டடி அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி போனேன். உண்மையா சொல்லுங்க. என்கிட்ட இன்னொரு கதை சொன்னீங்களா, அந்த கதையை சொல்லுங்க. கிளாஸ் கட்ட ஸ்கூல் டேஸ்ல வந்து மார்னிங் டு ஈவினிங் கிளாஸ்ல உட்கார்றது பிடிக்கல. ஸோ ஆஃப்டர் லஞ்ச் நாங்க போலான்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது ஐ சூஸ் ஃபுட்பால். ஸோ லஞ்ச் முடிச்ச உடனே நாங்க கிரவுண்டுக்கு போயிடுவோம். ஸோ கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபுல் இப்படிதான் என்னோட கரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கோச்சிங் லைன் அப்படின்றது ஆஃப்டர் மை டிகிரி ஃபுட்பாலோட எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஓகே ஃபைன், ஃபுட்பாலோட கோச்சிங் லைன்ல போனோம்னா வி கேன் பி மோர் இன்டராக்ட் வித் ஃபுட்பால் அப்படின்றதுனால ஐ சூஸ் ஃபுட்பால். நீங்க எந்த ஊருங்க ரகு சார் கேக்குறாரு? பார்ன் வந்து காஞ்சிபுரம், நான் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் வந்து சென்னை. ஓகே, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் காலேஜ், குரோம்பேட். ஓகே, சோ உங்க ஃபுட்பாலிங் ஜேர்னில நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னது? ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் வந்து கிரவுண்ட் சரியா கிடைக்காது எங்களுக்கு. ப்ராப்பர் கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, பாலே இருக்காது சம்டைம்ஸ். பட் உங்களுக்கு வந்து யூஸ்வலி நம்ம ஊர்ல பேரண்ட்ஸ்னாலே எப்பவுமே இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி அந்த ஃபுட்பாலுக்குள்ள எப்படி ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததா? அது வந்ததுக்கு அப்புறமும் இப்போ கோச்சிங் சைட் போகணும் அப்படின்றப்போ எந்த மாதிரி வீட்ல ரியாக்ட் பண்ணாங்க? எப்படி சப்போர்ட் பண்ணாங்க?
ஃபேமிலி சைட்ல வந்து நான் வந்து ப்ரீஃபா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கோச்சிங் அப்படின்றதும் ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ அதுலயும் வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுலயும் வந்து சேலரி பேஸ்ட் ஒர்க்லாம் இருக்கு. அதுல இன்னும் நம்ம ஷைன் ஆகலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல எங்க வீட்ல எல்லாருக்கிட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து டிப்ளமோ பண்றதுக்கே நான் போனேன். பிகாஸ் நான் எடுத்த டிகிரி வந்து பிகாம். ஸோ பிகாம் எடுத்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பேங்கிங் சைட்ல போங்க, அதுதான் வந்து ஈஸி அண்ட் சேஃப் அப்படின்னா. பட் நம்மளுக்கு வந்து இந்த 9 to 4 ஜாப் அப்படின்றது சுத்தமா செட் ஆகாது. ஸோ நான் எங்க வீட்ல எங்க அம்மா தான் எல்லா டிசிஷனும். ஸோ அம்மா கிட்ட பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணேன்னா ஐ வில் பி ஹாப்பி இன் மை ஃபியூச்சர். சேலரி அதிகமா இருக்காது, டசன்ட் மேட்டர். த டே எண்ட் நான் வந்து ஹாப்பியா இருந்தேனா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபுட்பாலோட இருக்கிறது தான் எனக்கு பெட்ரு அப்படின்ட்டு நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் நிறைய அடல்ட்ஸ் இருந்துச்சு, அண்ணா அக்காலாம் வந்து ஒத்துக்கல ஃபர்ஸ்ட். விளையாடின வரைக்கும் போதும், கோச்சிங் லைன்ல ஸ்டில் நவ் இப்ப கூட நிறைய அக்கேஷன்ஸ்ல ஃபேமிலி அக்கேஷன்ஸ்ல என்னால இருக்க முடியல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் டீம்ஸோட டிராவல் ஆயிடுவேன், இல்லைன்னா ட்ரைனிங் செஷன் இருக்கும், இல்லைன்னா லோக்கல்ல மேட்சஸ் எங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பட் ஃபேமிலிக்கு இது ஒரு அடாப்டேஷன் ஆயிடுச்சு. ஓகே அவ இருக்க மாட்டா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஓகே, சோ நிறைய பேர் நிறைய क्वेश्चंस அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ஆல்ரெடி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம், ஒரு ஃபேஸா போவோம். நிறைய பேர் கேக்குற கேள்வி, தமிழ்நாடு ஃபுட்பால் விமென்ஸ் ஃபுட்பால்னு சொல்லும்போது லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா தான் வெளியே நல்லா தெரிய வருது. டீமோட ஃபார்மும் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரீசன் என்ன, அது பின்னாடி என்ன ரீசன்? ஆல்சோ தமிழ்நாட்டுல அப்படி என்ன பண்றோம், வாட் ஆர் வி டூயிங் ரைட் தட் தி அதர் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு நெவின் கேட்டிருக்காரு. நெவின் தான் இந்த கால்பந்தோட ஃபவுண்டர். ஸோ அவரோட கொஸ்டின் அது. அண்ட் அதான், ஸோ அப்படி என்ன நம்ம டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம், அண்ட் எப்படி இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல மட்டும் அந்த ஃபார்ம் ஏதோ ஒரு யாரோ பின்னாடி ஒரு இந்த ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ எதனால அந்த சேஞ்ச், எப்படி அந்த சேஞ்ச் வந்தது? ஆக்சுவலி நம்ம கிட்ட ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எஸ்டிஐடியா இருக்கட்டும் சரி, இல்லை யூனிவர்சிட்டி போர்ட்ஸா இருக்கட்டும், இல்லை அசோசியேஷனா இருக்கட்டும், அவங்க ஜாப்ஸை வந்து அவங்க கரெக்டா பண்றாங்க. இப்போ எஸ்டிஐடில இருந்து கிராஸ் ரூட் கம் ஜூனியர்ஸ் டீம்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எஸ்டிஐடில இருந்து தான் வராங்க. ஸோ ப்ரொடக்ஷனே வந்து ஃபர்ஸ்ட் அங்க இருந்து தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அசோசியேஷன் மேட்சஸ், தென் யூனிவர்சிட்டி மேட்சஸ், இது எல்லாமே வந்து கரெக்டான பேஸ்ல கரெக்டான டைம் பீரியட்ல வந்து ரெகுலரா நடக்குது. ஸோ அதனால நம்ம பிளேயர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து தே ஆர் இன் த ப்ராக்டிஸ் ஃபார் த டோர்னமெண்ட். அவங்க வந்து டோர்னமெண்ட்டுக்காக ரெடி ஆகிறாங்க. பட் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் டோர்னமெண்ட்டுக்காக மட்டும் தே கோ ஃபார் த ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்ல கிடையாது. இதுக்கு முன்னாடி மேபி இருந்திருக்கலாம், பட் இப்போ சர்டன் பீரியட்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ பிளேயர்ஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருக்கிறதுனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்டேட்டடா இருக்கு. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு டோர்னமெண்ட் வச்சாலும் தே ஆர் ரெடி டு ஷோ தர் கேம். ஸோ அந்த பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுதான் ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு கேம்ப் போட்டு ஒரு பிளேயரை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம டோர்னமெண்ட்ஸ் ஆடுறதுன்றது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். பட் அந்த பிளேயர் அவன் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கான் டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்னும் போது வி ஹேவ் டு மோல்ட் தெம். கேம்ப்ல வந்து அவங்க ஜஸ்ட் மோல்ட் பண்ண போதும், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்ற கிளியர் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்தா போதும். தே ஆர் ரெடி டு ஷோ இந்த நேஷனல். ஸோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஜூனியர்ஸா இருக்கட்டும், சப் ஜூனியரா இருக்கட்டும், தே ஆர் வெரி கிளியர் அபவுட் த ஃபிட்னஸ் அண்ட் ட்ரைனிங். அந்த நாலேஜ் இந்த ஸ்டேட்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. நம்ம வந்து நம்ம பண்ணிக்கணும், நம்ம ஃபிட்னஸா வச்சிருக்கணும், நம்ம டெக்னிக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த நாலேஜ்லாம் பிளேயர்ஸ்க்கு நல்லா பிரீஃபா கிளியரா இருக்கு. பட் ஏதாவது யாராவது ஒரு இடத்துல பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ 2018 எடுத்தோம்னா சீனியர் நேஷனல்ஸ் போனோம், லீக் ஸ்டேஜ் முடிச்சோம், குவார்டர்ஸ் போனோம், செமிஸ் போனோம், ஃபைனல்ஸ் போனோம், தட்டணும் தூக்கணும், அதெல்லாம் ஒரு ட்ரீம் ரன் மாதிரி இருந்தது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த சீசன் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது தமிழ்நாடு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பாங்க வெளியே. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல தமிழ்நாடு டீம் மேல. அதுக்கு முன்னாடியும் குவார்டர்ஸ் போறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்னு சொல்லுவீங்கல்ல நீங்க. சோ எப்படி அந்த சீசன் அப்படி டிஃப்ரெண்டா என்ன பண்ணீங்க அந்த சீசன்? ஆக்சுவலி அந்த டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி செலெக்ஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செலெக்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் மாதிரி தான் நடந்துச்சு. சோ எல்லாருமே வந்து அக்கார்டிங் டு த பொசிஷன் வந்து ஹெட் கோச்க்கு என்ன டீம் வேணும் அப்படின்றத வந்து வெரி கிளியரா ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க.
அண்ட் வெல் வந்து வி நோ வாட் த நேஷனல் எப்படி இருக்கும், நேஷனல் டோர்னமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த கேம்ப்ல வந்து வி ப்ரிப்பேர்ட் மென்டலி, பிசிக்கலி, டெக்னிக்கலி, டாக்டிக்கலி எல்லாமே வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும் பிளேயர்ஸ். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மென்டல் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பை ஃப்ரெண்ட்லி டாக்ஸ், அந்த பிளேயர்ஸ் மேனரிசம்ன்றது எல்லாமே வந்து நாங்க பியாண்ட் த ஃபீல்ட் வந்து ஒர்க் பண்ணோம். நேஷனல்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் எங்களோட டார்கெட் வந்து வி ஹேவ் டு என்டர் குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படின்றதுதான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்க ரெடி பண்ணும்போது வி டோல் த பிளேயர்ஸ், நீங்க வந்து உங்க கேம் ஆடுங்க போதும், நீ வந்து மெடல் அடிக்கணுன்றதுக்காக ஆடாத, உன் கேம் வந்து இங்க பார்க்க ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாடு டீமுக்கு தான் சப்போர்ட்டிங்கே. ஒரிசால பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் சப்போர்ட் வந்து தமிழ்நாடுக்கு தான். ஸோ ஆடியன்ஸ்க்காக நீ விளையாடு, ஆடியன்ஸை வந்து அவன் இங்க இருந்து போகும்போது ஹேஸ் டு பி ஹாப்பி, ஓகே ஒரு வண்டர்ஃபுல் விமன் கேம் பார்த்தோம் அப்படி. ஸோ கேர்ள்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தே ஷோட் தே கேம். ஸோ அவங்களோட கேம் அவங்க காட்ட காட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரிசல்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு அந்த இடத்துல. அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நாங்க கரெக்டா பிளான் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு போனதுனால we obviously entered the final. கொண்டு வந்தது யாரு? லைக் இப்போ நீங்க ஃப்ரீ ஹேண்ட் இருந்ததுன்னு சொல்றீங்க கோச் பிக் பண்றதுக்கு, அந்த ஃப்ரீடம் கொடுத்தது யாரு? அத்தனை வருஷம் இல்லாத ஃப்ரீடம் அப்ப கொடுத்தது யாரு? அசோசியேஷன் சைட்ல இருந்து தான். பிகாஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கும் போது அசோசியேஷன் சைட்ல இருந்து சீனியர் சார் கிளியரா சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன டீம் வேணுமோ நீங்க எடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் வி கோ ஃபார் த செலெக்ஷன் லிஸ்ட். நாங்கள் என்ன கொடுத்தோமோ அந்த பிளேயர்ஸ் தான் வந்தாங்க, கேம்ப் ப்ரிப்பேர் பண்ணோம். எவ்ரி திங் வாஸ் வெரி பிளான் அண்ட் வெரி குட் மேனர். ஸோ தட் இஸ் த கிளியர் ஸ்டெப். இப்ப சீனியர் சார் பத்தி சொன்னீங்க, ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு தமிழ்நாடு ஃபுட்பால் விமென்ஸ் ஃபுட்பாலோட க்ரோத்க்கு? அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்ததுனால தான் வி கேன் கோ வித் பேக் டு பேக் ட்ராஃபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா 2018 வந்து நம்ம சீனியர் ட்ராஃபி அடிச்சோம், தென் இந்த சேம் இயர் ஜூனியர் ட்ராஃபி நம்ம அடிச்சோம், அண்ட் அகெயின் த நெக்ஸ்ட் இயர் வந்து ஐடபிள்யூஎல் வின் பண்ணோம். ஸோ த இன்வால்மெண்ட் அவர் வந்து யாருக்கிட்டயுமே வந்து ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு டிமாண்ட் பண்ணி வரைக்கும் நாங்கள் பார்த்தது. சோஃபார் நாங்கள் அசைன்மெண்ட் ஜஸ்ட் அவர் நம்மளோட ஸ்டேட்டோட கேம் வந்து எல்லாருக்கும் தெரியணும், தட் வி ஆர் ஒர்க்கிங் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுல இட் வாஸ் கிளியர். அண்ட் விமனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றாரு, நல்ல பயங்கர சப்போர்ட் இருக்கு. எக்யூப்மெண்டா இருக்கட்டும் சரி, பிளேயர்ஸ்க்கு என்ன நீட் அப்படின்றது வந்து ஹி நோஸ் அண்ட் ஹி ப்ரொவைடிங் அஸ். ஒர்க்கிங்க்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கு. நாங்கள் அசைன்மெண்ட்ஸ் எடுக்கும் போது வி கேன் ஒர்க் வெரி ஃப்ரீலி. ஓகே, ரகு சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. வாஸ் த டைட்டில் இன் 2018 a turning point for women's football in தமிழ்நாடு? சாரி, அந்த டைட்டில் வின் பண்ணல 2018ல சீனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணோம்ல, அது தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்ததா? லுக்ஸ் லைக் கேக்குதா நிவேதிதா? ஓகே, இல்ல இப்ப கேக்குதா? யா ஓகே, அந்த 2018ல சீனியர் நேஷனல்ஸ் வின் பண்ணோம்ல, அந்த டைட்டில் வின் பண்ணது தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பாலுக்கே ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்ததா? கண்டிப்பா அது வந்து உண்மையாலே ஒரு பிகஸ்ட் டர்னிங் பாயிண்ட் தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் சோஃபார் வந்து எல்லாருமே வந்து ஒரு டைட்டில் வின் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நம்ம ஒர்க் பண்ணதே அந்த டைட்டில் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது நம்ம ஒன்ஸ் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே பேக் டு பேக் நம்ம சப் ஜூனியர் ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சீனியர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்மளும் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஏஜ் கேட்டகரிஸ்க்கு வந்து அவங்கவுங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஜூனியர்ஸ் வின்னர்ஸ் வந்தது. ஓகே, இப்போ நீங்க எஸ்டிஏடில இருந்து வந்து இப்போ நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல. மிதிலா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிதிலா வந்து அவங்களும் தமிழ்நாடு ஃபுட்பாலர் தான். இந்த போன ஐடபிள்யூஎல்ல ஃபுல் கமெண்ட்ரி அவங்க தான் பண்ணாங்க. இது வரைக்கும் மென் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மிதிலா வந்ததுக்கு அப்புறம் அந்த கமெண்ட்ரிலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சது. ஸோ மிதிலாவோட கொஸ்டின் என்னன்னா, இது வரைக்கும் எஸ்டிஐடி தான் ஒரு மெயின் அவுட்லெட்டா இருந்திருக்கு பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி வேறையும் ஏதாவது ஸ்ட்ரக்சர், எஸ்டிஐடிக்கு வெளியே ஏதாவது ஸ்ட்ரக்சர் வந்து டிஎஃப்ஏ பிளான் பண்றாங்களா, சேது எஃப்சி ஏதாவது பிளான் பண்றாங்களா, வேற இடத்துல இருந்தும் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு எஸ்டிஐடி மட்டும் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணாம? ஸோ ஃபார் டிஎஃப்ஏல இருந்து எதுவும் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபாலோ ஆகல. மேபி இன் ஃபியூச்சர்ல தே வில் லுக் ஃபார் த விமன் சைட்.
பட் சேதேப்சி வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆல்ரெடி. தே லான்ச் 2 centers. ஸோ அங்க வந்து சர்டன் பிளேஸ் வந்து தே ஸ்கவுட்டட் அண்ட் தே கிவிங் எஜுகேஷன், ஃபுட்டிங் எல்லாமே வந்து ஃப்ரீ பண்ணி, லைக் எஸ்டிஐடி என்ன பண்றாங்களோ இன் பிரைவேட்டா தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ நவ் எஸ்டிஐடி அண்ட் சேதேப்சி ரெண்டுமே வந்து பை பேலன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அவங்க எலைட் ஃபுட்பாலை வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க சேதேப்சி. பட் எஸ்டிஐடி வந்து அண்ட் ஜூனியர் கேட்டகரி எல்லாமே வந்து எஸ்டிஐடி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு பிளேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து இங்க இருந்து தான் வராங்க. அண்ட் அதர் ஸ்கூல்ஸும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க டிஎஃப்ஏ அப்படின்னு கேட்கும் போது வி ஹேவ் டு கோ வித் த ஸ்கூல்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி ஸ்கூல்ஸுக்கு போகும்போது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பேக் டு பேக் டீம் வச்சிருக்காங்க. லைக் சென்ட் மேரிஸ் இருக்கட்டும், திருவாரூர் இருக்கட்டும், இமோக்லேட் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க கிட்ட இருந்து போனாங்க அப்படின்னா பேக் டு பேக் அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருக்கு. ஸோ இவங்க ஸ்கூல் பிடிஸும் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ ரெசிடென்ஷியல் பிளேயர்ஸ் வந்து லோக்கல்லே தங்கிப்பாங்க. கிரவுண்ட் வந்து ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க, எக்யூப்மெண்ட் வந்து ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க, ட்ரைனிங்ஸ் வந்து பிடிஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் ஆல்சோ நான் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, உங்க ஸ்கவுட்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? இப்போ தமிழ்நாடு விமென்ஸ் டீமுக்கு இப்போ சீனியர் நேஷனல்ஸ் போறாங்க, ஏதோ ஒரு டோர்னமெண்ட் பிளே பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்கவுட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருவீங்கல்ல? ஸோ ஸ்கவுட்டிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு? எந்த ஏரியாஸ்ல போய் ஸ்கவுட் பண்ணுவீங்க? எங்கெல்லாம் எதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே என்ன ஹாட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவீங்க ஃபார் விமென்ஸ் ஃபுட்பால்? மேக்ஸிமம் வந்து யூனிவர்சிட்டி மேட்சஸ் நாங்க போவோம். தென் டிடபிள்யூஎல், தென் ஸ்டேட் மேட்சஸ். ஸோ ஸ்டேட் மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு பிகஸ்ட் இனிஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க வந்து வி கேன் சி ஆல் ஓவர் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடு வந்து எல்லாருமே வந்து அங்க லான்ச் ஆயிருப்பாங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்து மேட்சஸ் ஆடும் போது வி கேன் கெட் மோர் நியூ ஃபேஸஸ். இப்போ எலைட் சீனியர் கேட்டகரி அப்படின்னு எடுக்கும் போது வி கேன் கோ ஃபார் த யூனிவர்சிட்டி மேட்சஸ். ஸோ யூனிவர்சிட்டி அப்படின்னும் போது இட்ஸ் அ லீக் ஸ்டேஜ் அப்படின்னும் போது தே ஹேவ் டு பிளே ஃபார் த 90 minutes. அப்படின்னும் போது கிளியரா ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது. And so far, after the scouting also, we go for the selection trials. ஒருத்தரை நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம் அப்படின்னா we follow them. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இன் ஃபியூச்சர்ல நம்மளால எப்படி கைட் பண்ண முடியும் அப்படின்றத அந்த ஃபாலோ அப்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபார் த சீனியர் டீம் எஸ்பெஷலி கோ ஃபார் த செலெக்ஷன். பிகாஸ் அட் கரண்ட் அவன் எப்படி இருக்கான், அந்த ஸ்பாட் அவன் கேம்புக்கு ரெடியா, அந்த டோர்னமெண்ட்டுக்கு ரெடியா அப்படின்றது வந்து அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ்ல தான் தெரியும். எல்லாமே வந்து ஸ்டேட்ல வி கேன் ஸ்கவுட், ஆர்டிஜி பிடிஜி மேட்சஸ்ல வந்து வி கேன் கோ ஃபார் த ஸ்கவுட். ஸோ இதெல்லாம் தான் ஸ்கவுட்டிங்கோட ப்ராசஸ். மேக்ஸிமம் எங்கெல்லாம் டோர்னமெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வி கோ அண்ட் வாட்ச் தெம். மஸ்தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மஸ்தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஃபுட்பால் ஃப்ரீ ஸ்டைலர்ஸ் இன் சென்னை அண்ட் இஸ் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் மரீனா எஃப்சி. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் இருக்கு ஃபார் விமென் இன் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ இன் ஜெனரல் ஒரு இயர்ல தமிழ்நாடு விமென் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் இருக்கு? தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் மாதிரி ரொம்ப ஃபியூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, நேஷனல்ஸ் இருக்கு, கேலோ இந்தியா இருக்கு. இந்த 3 கேட்டகரி தான் இங்க எஸ்ஜிஎஃப்ஐ இருக்கு. சோ இந்த 3 கேட்டகரியில வந்து நம்மளால போயிட்டு விளையாடிட்டு வர முடியுமா அப்படின்றது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். இதை தாண்டி வந்து லீக் மாதிரி இப்போ விமென்ஸ்க்கு வந்து ஐடபிள்யூஎல் எப்படி நடக்குதோ அதே மாதிரி வந்து யூத் லீக்ஸ் அந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் நமக்கு ஜூனியர் கேட்டகரிஸ்லாம் வந்து ஒரு சான்சஸ் இருக்கும். மட்டும் ஆடிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுல காட்ட முடியாது. ஹார்ட்லி ஒரு 4 to 5 மேட்சஸ் அவங்க லீக் ஸ்டேஜ்ல அவ்வளவுதான். பட் என்டையர் இயர் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். அப்படின்னும் போது அந்த டைம் பீரியட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். விமென்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இன் ஃபியூச்சர்ல டெஃபினெட்லி டு சேஞ்ச். பிகாஸ் நம்ம அண்டர் 17 வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ அண்டர் 17 வேர்ல்ட் கப் இனிஷியேட்டிவ் பண்றதுக்காக கண்டிப்பா ஏஎஃப்எஃப் வந்து வில் கோ ஃபார் சம் நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் ஃபார் த ஏஜ் கேட்டகரி. அண்ட் இப்போ இந்தியன் விமென்ஸ் லீக் எடுத்தீங்க அப்படின்னா தென் ஃபாலோட் பை கேலோ இந்தியா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ப்ராசஸ் தான். ஸோ இன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆசி. ஓகே, ஸோ இப்போ டோர்னமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது தமிழ்நாடுல இந்த இயர் தமிழ்நாடு விமென்ஸ் லீக் ஸ்டார்ட் பண்ணல, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு பிளேயர்ஸ்குள்ள, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டண்டா இருந்தது? அந்த லீக் வந்ததுனாலதான் மேக்சிமம் ஆஃப் லோக்கல் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் விமென்ஸ் லீக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிய வந்துச்சு.
பிகாஸ் ஐடபிள்யூஎல் அப்படின்றது வந்து தே திங்க் சம் கிளப்ஸ் டைரக்ட்லி கோ ஃபார் த லீக் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஒரு செலக்டிவான டீம்ஸ் வந்து தே கோ ஃபார் தட் அப்படின்ற மாதிரி தான். பட் ஸ்டேட்குள்ள இத்தனை ப்ரொசீஜர் இருக்கு, இத்தனை டீம்ஸ் வந்து தே கேன் பிளே, யார் அதுல வின் பண்றாங்களோ தே கேன் கோ ஃபார் ஐடபிள்யூஎல் அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டிடபிள்யூல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஷோ ஆஃப் பண்ணிருக்கு. அண்ட் மோர் தென் தட் ஒரு லீக் ஸ்டேஜ், லாங் பீரியட் ஆஃப் லீக் ஸ்டேஜ் வந்து நடக்குது. ஸோ லோக்கல் டேலண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிக் பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு வந்து இங்க நல்லா ஆடினா நம்மளுக்கு வந்து ஐடபிள்யூஎல் டீம்ல வந்து நிறைய பேர் ஸ்கவுட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேதர்சி மட்டும் இல்லாம அதர் கிளப்ஸ்க்கும் போய் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த டிடபிள்யூஎல் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து வரணும் டிடபிள்யூஎல் ஆடுறதுக்காக. ஸோ அது வந்து பிளாட்ஃபார்மா இருக்கும் ஐடபிள்யூஎல் போறதுக்கு. ஆனா டிடபிள்யூஎல் நடக்கிறதே ரொம்ப ஒரு ரஷ்டா நடந்த மாதிரி இல்ல. வரிசையா பிளேயர்ஸ்க்கு டோர்னமெண்ட்ஸ் பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு பின்னாடி வந்துகிட்டே இருந்தது. அது அவங்கள ரிகவர் ஆகிற டைம் கூட இல்லாம இருந்தது. ரைட், டிடபிள்யூ இருந்தது, அப்புறம் கேலோ இந்தியா, ஐடபிள்யூஎல், அதுக்கு முன்னாடியும் யூனிவர்சிட்டி கேம்ஸ் வரிசையா விளையாடிக்கிட்டே இருந்தாங்கல்ல. சோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் அது பிளேயர்ஸ் மேல போடுது. நம்ம ஒரு சைடு கம்மி டோர்னமெண்ட்ஸ் சொல்றோம், இன்னொரு சைடு இருக்கிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி ஒரு சின்ன விண்டோக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி இது வந்து ஒரு லாங் லோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சீனியர் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஒரு பெரிய லோட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஜூனியர்ஸ், தோஸ் ஆர் கமிங் ஃபார் த நியூ இந்த லீக், அவங்களுக்குலாம் வந்து இது ஃப்ரெஷ் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தே கோ ஃபார் ஆர்டிஎஸ், பிடிஎஸ், எஸ்டிஎஃப்ஐ, அவ்வளவுதான் அவங்களோட டோர்னமெண்ட். இப்போ டிடபிள்யூஎல் இருக்கு அப்படின்றதுனால தே கம் ஃபார் த லீக் ஸ்டேஜ் மேட்ச். பிகாஸ் சீனியர்ஸ் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடுறாங்க, அவங்களோட லெவல் ஆஃப் காம்படிஷன்ல ஆடுறதுனால தே ஃபீல் இட் இஸ் அ லோட். பட் ஜூனியர்ஸ்க்கு வந்து இட்ஸ் நாட் அ லோட், ரியலி இட்ஸ் நாட் அ லோட். இட்ஸ் அ சான்ஸ் ஃபார் தெம் டு பிளே வித் த சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் டிடபிள்யூஎல் வந்து இருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் டு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் த டோர்னமெண்ட்ஸ், அதை வந்து ஏஎஃப்எஃப் பண்ணணும், நம்ம அசோசியேஷன் பண்ணணும். ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸ் வந்து நம்ம கேலண்டர் வந்த உடனே வி ஹேவ் டு பிளான் அக்கார்டிங் டு தட். லாஸ்ட் இயர் வந்து வி டோன்ட் ஹேவ் டைம், ஸோ கண்டிப்பா நம்ம அதை முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்ததுனால வி வென்ட் ஃபார் தட். பேக் டு பேக் வந்து டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே பிகாஸ் ஆஃப் கேலோ இந்தியா இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா கேலோ இந்தியா இப்போ ஸோ அதனாலதான். பட் இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி இட் வில் பி வெல் பிளான்ட். என்னை பொறுத்த வரைக்கும் வெல் பிளான்டா தான் போகும் அந்த டோர்னமெண்ட்டும். ஓகே, மஸ்தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. வாட் இஸ் த பாத்வே லைக் ஃபார் விமன் ஃப்ரம் தமிழ்நாடு? தமிழ்நாடு இங்க விளையாடிக்கிட்ட இந்த ஸ்டேட் டீம்ல இருந்து நேஷனல் டீம் போறதுக்கு வாட் இஸ் த பாத்வே? நேஷனல் அது அண்ட் ஐடபிள்யூஎல், இது ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற பாத்வே அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் இதுல இருந்து டீம்ஸ் வந்து பாக்குறாங்க, நேஷனல் கோச்சஸ் நம்ம எல்லாமே எல்லா மேட்சஸ்க்கும் வராங்க, எல்லா மேட்சஸ்லயும் ஸ்கவுட் பண்றாங்க. மெயினா அவங்க கோ ஃபார் த நேஷனல் டோர்னமெண்ட்ஸ், நேஷனல்ஸ், கேலோ இந்தியா அண்ட் ஐடபிள்யூஎல். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் வி ஹேவ் டு கிவ் அவர் 100%. ஸோ அங்க நம்ம ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வில் கெட் அ சான்ஸ் ஃபார் த இந்தியன் டீம். ஓகே, அடுத்து வந்து நாக சைத்தன்யா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நாக சைத்தன்யா வந்து சூப்பர் மச்சான்ஸோட ஃபவுண்டர். ஸோ அவர் என்ன கேட்கிறாருன்னா, வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் விமென்ஸ் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் இன் த ஸ்டேட் and your suggestions to improve the overall experience for the players? உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹெல்ப் ஏதாவது வேணுமா, இல்ல ஃபேன் சைட்ல இருந்து சப்போர்ட் வேணுமா? என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு வெளியே இருந்து தேவைப்படுது? அண்ட் வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் டெவலப்மெண்ட்? விஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ நீட் மோர் கிராஸ் ரூட்ஸ் இன் ஆர் ஸ்டேட், நாட் ஒன்லி இன் ஆர் ஸ்டேட், இந்தியா. அதுதான் வந்து மென் அண்ட் விமன் ஃபுட்பால் க்ரோத்துக்கு வந்து பேசிக், அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வி நீட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் விமன். பிகாஸ் ஆஃப்டர் வின்னிங் சீனியர் நேஷனல்ஸ் ஆர் இந்தியா ரெப்ரசென்டிங் சாஃப் வினர்ஸ் அப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் கூட பிளேயர்ஸ் கெட்டிங் அ ரைட் ஜாப், அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வில் பி லாங் பீரியடா வந்து இன்னும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் பாதி பேர் பிரேக்கப் ஆகி போறதுக்கு காரணமே வந்து ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் அதர் சோஷியல் சைட்ல வந்து நான் ரெக்வஸ்டா கேட்கறது என்ன அப்படின்னா, வி நீட் டு மேக் அ பேஷன்.
பிகாஸ் இப்போ நம்ம இந்தியா விளையாடுது, நம்ம ஸ்டேட் வந்து ஒரு நேஷனல்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? ஸோ தட் இஸ் த மெயின் திங். இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் கோச்சஸ் சப்போர்ட் வந்து லாங் பீரியட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் கிட்ஸ் வளர வளர வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்களோட பேஷன்ஸ் வந்து அவங்க அச்சீவ் பண்ற வரைக்குமே அந்த சப்போர்ட் வந்து லாங் லாஸ்டிக்கா இருக்கணும். ஒன்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா சப்போர்ட்ஸ் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கேம் வந்து டெவலப் ஆகும். ஸோ அவங்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் ஃபீல் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க ஜாப் பத்தி பேசுனீங்கல்ல, இப்போ விமன் ஃபுட்பாலர்ஸ் இன் ஜெனரல் அவங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் அவங்க கிடைக்கணும்னா இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி திங். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப ப்ரூவ் பண்ணி நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி போய் தான் அவங்களுக்கு ஒரு ஜாபே கிடைக்குது. இப்போ நமக்கே தெரியும் சில பிளேயர்ஸ் வந்து ஜாப் கிடைச்சிட்டு அந்த ஜாப்னால அவங்களால திருப்பி ஃபுட்பால் விளையாட முடியாம போகுது. நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்க அதுல இருந்து வெளியே வர்றது? லைக் வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தெம்? ஏன்னா அவங்க ஃபுட்பால் இஸ் தியர் பேஷன், ரைட்? அது இந்த ஜாப், அவங்களுக்கு இருக்கிற ஜாப் ஷுட் ஹெல்ப் தெம் க்ரோ இன் தட் ஸ்போர்ட். பட் அந்த ஜாபே அவங்களுக்கு ஒரு தடையா வந்து நின்னுட்டு யூனோ பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், உள்ள இருக்கிற நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால பிளேயர்ஸ் வெளியே போக முடியாத சிச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க அதுல இருந்து வெளியே வர்றது? உங்க அட்வைஸ் என்ன அவங்களுக்கு? ஆக்சுவலி நீங்களே இதுக்கான பாதி ஆன்சர் சொல்லிட்டீங்க. பேஷன் அப்படின்ற ஒரு பெரிய வேர்டு. பிகாஸ் இப்போ ஆஸ் அ பிளேயர் அவங்களுக்கு அந்த பேஷன் வந்து கண்டிப்பா வந்து வேணும். எனக்கு லைஃப் லாங் வந்து அந்த பேஷன் இருந்தால்தான் என்னால சஸ்டெயின் பண்ண முடியும்னு நினைக்கும் போது தே ஹேவ் டு டேக் சம் ரிஸ்க். அண்ட் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எதர் தே ஆர் ரெப்ரசென்டிங் த ஸ்டேட் ஆர் ஃபார் த கண்ட்ரி, தே சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கேன் ஹெல்ப். ஏன்னா இப்ப எல்லாராலையுமே வந்து கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. பட் சர்டன் செலக்டிவ் பிளேயர்ஸ், டேலண்டட் பிளேயர்ஸ் மட்டும் தான் தே கோ ஃபார் தட் ட்ராக். அப்படின்னும் போது பிளேயர்ஸும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், எஃபர்ட் எடுக்கணும். அவங்க போகணும், நான் போய் விளையாடணும் அப்படின்றதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் அவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸும் தே ஹேவ் டு சப்போர்ட். தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன், ஐ திங்க் ஸோ. ஓகே, இப்போ இந்துமதி இஸ் தட் யூன்னு ஒருத்தர் மஸ்தான் தான் கேக்குறாரு. சோ இப்போ இந்துமதியோட சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. இந்துமதி பத்தி நம்ம ஏன் பேசுறோம்? ஏன்னா ஷி ஹஸ் ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப். கிளப்லயும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஸ்டேட்லயும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, கண்ட்ரிக்கும் விளையாடி ஷி ஹஸ் ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் ஆன் எவ்ரி ஃப்ரண்ட். சோ ப்ரூவ் பண்ணனால நமக்கு அட்லீஸ்ட் இப்படி ஒரு பிளேயர் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்கன்றது நமக்கு அட்லீஸ்ட் வெளியே தெரிய வருது. பட் இதே மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சுப்பீரியர் சப்போர்ட்லாம் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் யூனோ ஒரு கவர்மெண்ட் செட்டப்ல வந்து எந்த அளவுக்கு உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் நடக்கும்னு வி ஆர் ஆல் அவேர். சோ எப்படி அவங்களுக்கு அந்த சிஸ்டம் சேலஞ்ச் பண்ணவே முடியாதா? அவங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் தான் அவங்க பாக்கணுமா? ஆக்சுவலி ஒன்ஸ் இப்போ அவங்க வந்து பெர்மிஷன் கிடைக்கல, அவங்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ்டா அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா தே கேன் ஆஸ்க் த ஹெல்ப் ஃப்ரம் ஃபெடரேஷன். அசோசியேஷன் சைட்ல இருந்து தே கேன் கோ ஃபார் தட். இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, டூ சம்திங் அப்படின்னு. அண்ட் மோர் தென் தே கேன் பி வெரி கிளியர் வித் த டிபார்ட்மெண்ட்ஸ். சி ஒன்ஸ் அவங்க முன்னாடி போகும்போதே அவங்க கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுதான் அவங்க போயிருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுதான் சர்டன் கிரைட்டீரியா பாயிண்ட்ஸ் கிடைச்சுதான் உள்ள போயிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சர்டிபிகேட்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும், அவங்களோட கேமோட வேல்யூ என்னன்றது எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ அதை வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்க தான் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நீங்களும் நானும் போய் பேசி அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ பாசிபிள் திங். அந்த பிளேயர் வந்து ஸ்டெப் எடுக்கணும். அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்றதும் ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ தட் இஸ் த மெயின் திங். அந்த அதுல அவங்களுக்கு அவங்க ஜாப்ல ஒரு ரிஸ்க் வருது இல்ல? அந்த ரிஸ்க் நம்ம சொல்றோம் ஸ்ட்ரைட்டா ஃபெடரேஷன் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த ஸ்ட்ரைட்டா சில பேரை பைபாஸ் பண்ணி பேச போகும்போது அதனால அவங்க ஜாப் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. சோ எப்படி அவங்க அதை டேக்கிள் பண்றது? டேக்கிள் பண்றது அப்படின்றது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தே கேன் ஆஸ்க் த சுப்பீரியர் ஹெட். ஏன்னா யார் அவங்களுக்கு இன்சார்ஜ் அப்படின்னாலும் அவங்க கிட்ட கரெக்டான ரேப் இருந்தா எல்லாமே கிளியர் ஆயிடும். பிகாஸ் இவங்க நம்மளுக்கு இன்சார்ஜ் அப்படின்னும் போது அவங்க கிட்ட ஃபர்ஸ்டே வந்து நம்ம சொல்லிடணும். பிகாஸ் எவ்ரி ஒன் நோஸ் எப்போ இந்தியா கேம்ப்லாம் வருது அப்படின்றது எவ்ரி ஒன் நோஸ். அப்படின்னும் போது பிஃபோராகவே நம்ம சொல்லிட்டு நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அதுக்கும் மீறி நம்ம என்ன பண்றது அப்படின்னா நத்திங் வி கேன் டூ. இப்போ ஏஎஃப்எஃப்ல போயிட்டு நம்ம சொல்ல முடியாது எனக்கு ஜாப் வந்து போயிடும் அதனால நான் வரல அப்படின்ட்டு. வி கான்ட் கோ அண்ட் கிளைம் த. ஸோ இது பிளேயர்ஸ் ஜாப்.
players வந்து it's their responsibility to hold their job and go for the Indian team. And the certain department has to understand the value of the players. நாட் ஒன்லி இன் ஃபுட்பால் எல்லா ஃபீல்ட்லுமே தான் நான் சொல்றேன். ஆஸ் அ பிளேயர் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் தே சர்வீஸ் வாண்டட் அப்படின்னும் போது த டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு ஹெல்ப். இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி எவ்ரி திங் வில் சேஞ்ச், பட் இட் டேக்ஸ் டைம். இப்போ எப்படி நம்ம ஸ்டேட் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரோட விஷயம் நம்ம மேல வந்துச்சோ, அதே மாதிரிதான் பிளேயர்ஸ் மேலேயும் போக ஆரம்பிக்கும். ஆஸ் அ டீமா இப்ப நம்ம ஃபோக்கஸ்ட் ஆயிட்டோம், இப்போ பிளேயரா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். சோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க முருவேந்தன் கோச் கீழே அசிஸ்டண்டா இருந்தீங்க தமிழ்நாடு ஸ்டேட் டீமுக்கு. லாஸ்ட் இயர் வந்து அசிஸ்டன்ட் கோச்ல இருந்து யூ took charge as the head coach. So முருவேந்தன் கோச் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் கோச் ஒரு ஷூஸ் ஃபில் பண்ணுன்றது இட் would have been a very big challenge, right? And அதுக்கப்புறம் நீங்க டீமை வந்து நேஷனல்ஸ்க்கு எடுத்துட்டு போனீங்க. அந்த டைம்லயும் சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வேரியஸ் ரீசன்ஸ் கூட்டிட்டு போக முடியல. ஸோ எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? எப்படி இருந்தது? செமிஸ்ல we had to come out, right? So how challenging was that journey? And the 2019 senior nationals journey எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் கையில் எடுக்கும் போது குவைட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே ஃபீல் பண்ணேன். என்னோட லெவலுக்கு மீறி இருக்கு அப்படின்றது வந்து ஐ ஃபெல்ட் தட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐ ஹேவ் டு ஷோ சம் ரிசல்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவுட் இருந்துச்சு. தென் ஐ வாண்ட் டு ஷோ மை பிளேயர்ஸ் ஆர் பெஸ்ட் இன் த நேஷனல்ஸ். ஸோ இந்த மட்டும்தான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஐ நெவர் எய்ம் ஃபார் த ட்ராஃபி வின் பண்ணணும் அப்படின்றது என்னோட டார்கெட் கிடையாது. பிகாஸ் நான் ஸ்கவுட் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யங்கர்ஸ் மட்டும்தான், யங் டேலண்ட் மட்டும்தான் நான் எடுத்தேனே. ஸோ அந்த யங் டேலண்ட் வந்து ஏஎஃப்எஃப் வந்து தெரியணும் அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அக்கார்டிங் டு தட் ஐ ஒர்க். அண்ட் ஈவன் ஐ டோன்ட் பாதர் அபவுட் த செமி லாஸ்ட். என்னோட கேர்ள்ஸ் வந்து தே ஹவ் ஷோன் அ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் இன் த நேஷனல்ஸ். பிகாஸ் மணிப்பூரோட விளையாடுறோம் அப்படிங்கும் போது தே நெவர் ஃபெல்ட் எனி திங் பேட். அவங்களோட கேம் அவங்க ஈஸியாக ஆடிட்டாங்க. And you know very well the ground condition, the weather conditions, எல்லாமே எங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் we given our best. Still the other state thinks that we are a tough team for them. அப்படின்னும் போது இட்ஸ் லைக் வின்னிங் ட்ராஃபி மாதிரி தான், அந்த மெடல் அடிச்சுட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேரை நான் மிஸ் பண்ணேன். எஸ்பெஷலி இந்து, இந்திராணி, நந்தினி. ஏன்னா இவங்க எல்லாம் லாஸ்ட் 2 நேஷனல்ஸ்ல இருந்துட்டு திடீர்னு இந்த நேஷனல்ஸ் இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் லைக் அ ஃபேமிலி பாண்ட் தானே. இத்தனை பேர் இருந்துட்டு திடீர்னு அவங்களாம் இல்லை அப்படின்னும் போது இட் வாஸ் குவைட் ஹார்ட். பட் நம்ம போய் தான் ஆகணும். ஸோ ஐ பிலீவ் இன் மை ஸ்குவாட். யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த சார்ஜ் எடுத்துட்டாங்க. சீனியர்ஸ் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லாம தே கிவன் த பெஸ்ட். பட் இந்துமதி இருந்திருந்தா அந்த செமிஸ் வின் பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்களா? there are lots of chances because யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. ஸோ ஆஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் விமன் அந்த இடத்துல பிளேயர் இருந்தாங்க அப்படின்னும் போது entirely the score result can be changed. Maybe some miracles happen. What made her so special? இந்து இல்லன்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கும்ல. So what is so special about her? அப்படி என்ன அவங்க பண்ணுவாங்க? அதுவும் அந்த பிட்ச்ல அப்படி என்ன பண்ணுவாங்க that makes her so special? She cares a lot in a field. அவங்களோட பிளேயர்ஸ வந்து she cares a lot. She never target for making a what to say a high level of scoring நம்ம தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கா. She go for assist, she go for motivation. On the fieldல வந்து she works a lot to build her juniors. ஸோ அது வந்து இந்துவோட ஸ்பெஷல் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம் நாங்கள். பிகாஸ் அவளோட ஸ்டைல் ஆஃப் கேம், அவளோட வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே வந்து ஷி மேக்ஸ் ஸ்பெஷல் ஃபார் அஸ். இப்ப கூட நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கோம், இந்து மட்டும் அவங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு டியூட்டில இருக்காங்க. ஸோ அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பெருமையாவும் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. பிகாஸ் நம்மளுக்காக தான் அவங்க வந்து அங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஜென்ரலா எல்லாருக்குமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பப்ளிக் சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல இருந்தாலே அவங்களுக்கு போதும் அப்படின்ட்டு தான். ஸோ அதே தான் வந்து இந்து நம்மளுக்கு இன்டைரக்டா சொல்றாங்க. பேஷன் விட்டுட்டு, ஃபேமிலி விட்டுட்டு டியூட்டி பாக்குறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டில் ஷீ இஸ் அ ரெஸ்பான்சிபிள் பிளேயர் மாதிரி தான் என் கணக்கு தெரியுதா.
ஓகே. இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குவிக் ஃபயர் ரவுண்ட். ஓகே, நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீங்க அதுக்கு எந்த பிளேயர் கரெக்டா இருப்பாங்க நீங்க சொல்லணும். ஓகே. Sure. ஓகே. சோ டீம்ல ரொம்ப சேட்டை பண்றது யாரு? இந்து, ஜூகி. ஒருத்தர் தான் சொல்லணும். இந்து தான். ஓகே. எங்க பாட்டு கேட்டாலும் உடனே வந்து ஒரு குத்து டான்ஸ் போடுறது யாரு? ஜூகி. சரியான வாயாடினா யாரு? நந்தினி. ஓகே. தன்னைத்தானே பெரிய சிங்கர்னு நினைச்சு எப்ப பார்த்தாலும் பாடியே எல்லாரையும் சாவடிக்கிறது யாரு? கீதாஞ்சலி. எல்லாரோட ஸ்நாக்ஸ் ஆட்டே போடுறது யாரு? மேக்ஸிமம் இந்த மாதிரி செயல் வந்து இந்து தான் பண்ணுவாங்க. இந்து அண்ட் இந்து ரெண்டு பேரும் கூட்டு கலவானீங்க இதுல. இந்து பார்த்தா எல்லா விஷயத்துலயுமே ஆல்ரவுண்டர் தான் போல. டீம்லயே ஒரு லீடர்னா யாரு? ஒரு பெஸ்ட் லீடர்னா யார சொல்லுவீங்க? இந்திராணி. சோ ஃபார் ரைட் நவ் கார்த்திகா. மாளவி ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் இந்திராணிக்கு ஈக்குவலா தே ஆர் பிளேயிங் தட் ரோல். கீதா வந்து வர்ஸ்ட்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. சரியான அழுமூஞ்சி யாரு டீம்ல? அழுமூஞ்சி யூஸ்வலா நம்ம பசங்க யாருமே அப்படி கிடையாது. ஐஷு சம்டைம்ஸ் ரொம்ப சைல்டிஷா இருப்பா, ரொம்ப சாஃப்டா இருப்பா. அவ பை நேச்சரே வந்து ரொம்ப சாஃப்ட். ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிராஸ் ரூட்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து சுதேஷ்னா கேட்டிருக்காங்க. இந்த பேண்டமிக், இந்த கொரோனானால எல்லாருமே இப்ப வீட்லயே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம். சோ இது வந்து கிராஸ் ரூட்ஸோட ஃபண்டிங் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாவண்யா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல இருந்து அவங்க இந்த கொரோனா, இந்த கோவிட் டைம் வந்து இன் ஜெனரல் தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால் எந்த அளவுக்கு அந்த கிராஸ் ரூட்ஸ் அஃபெக்ட் பண்ணும்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு கேள்வி வச்சு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கிராஸ் ரூட்ஸ்னு ஒன்னு ஃபர்ஸ்ட் இருக்கா நம்ம ஸ்டேட்ல விமென்ஸ் ஃபுட்பாலுக்கு? டெஃபினட்டா இருக்கு, பட் அப் டு த மார்க் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் லைக் 50% ஆஃப் கிராஸ் ரூட் நம்ம ஸ்டேட்ல இருக்கு. we are not 100%. இப்போ எஸ்ஜிடி எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் கிராஸ் ரூட் வந்து they are going with 12-10 years of kids. ஸோ ஆப்வியஸ்லி எஸ்ஜிடில வந்து ஒரு கிராஸ் ரூட் வந்து கண்டினியூஸா இருக்கு. அண்ட் சேதிஎஃப்சி தே ஹேவிங் எ கிராஸ் ரூட் அகாடமிஸ். ஸோ அப்படின்னும் போது நிறைய கிளப்ஸ் வந்து தேர் ஒர்க்கிங் ஆன் த கிராஸ் ரூட். ஸோ கிராஸ் ரூட் நம்ம ஸ்டேட்ல இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் வி ஹாவ் டு கோ ஃபார். இன்னும் நிறைய இடத்துல நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ சர்டன் இடத்துல மட்டும்தான் கிராஸ் ரூட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து வி கேன் பாயிண்ட் அவுட். பட் அது வந்து இன் ஃபியூச்சர்ல வி ஹாவ் டு சேஞ்ச் தட். ஸோ இப்போ கொரோனானால இதுக்கு அடுத்து நம்ம ரெஸ்யூம் பண்ணும்போது இந்த கிராஸ் ரூட்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்? கண்டிப்பா கிராஸ் ரூட்ஸ் மட்டும் இல்லாம அதர் லெவல் ஆஃப் கேட்டகரிஸ் டீம்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் சைமல்டேனியஸா வி ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். லைக் பிரைவேட் கிளப்ஸ் அண்ட் கம்பெனிஸ் கேன் கம் ஃபார்வர்ட் ஃபார் இனிஷியேட்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ அவங்க ஒன்ஸ் வந்து கிராஸ் ரூட்ல வந்து அதிகமாக ஃபண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் வந்து கரெக்ட் பீரியட்ல வந்து நடத்திட்டு வந்தாங்க அப்படின்னா வி கேன் பேலன்ஸ் தட் வெரி வெல். இட்ஸ் நாட் அ பிக் டாஸ்க், பட் இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னாடி வந்து பண்ணணும். அதுதான் மெயின் திங். ஸோ ஒன்ஸ் வி ட்ராப் கிராஸ் ரூட் மீன்ஸ் இட் வில் அஃபெக்ட் இன் த ரிசல்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி கிராஸ் ரூட்ஸ்னு நீங்க சொல்லும்போது நிறைய அந்த ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட், ஸ்கூல் லெவல் டீம்ஸ் தானே இப்போ இருக்கிறதுல நம்ம நிறைய மீன் பண்ணி சொல்ல முடியும். ஸோ எந்த காலேஜஸ், எந்த ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபுட்பாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்க நம்ம நிறைய டேலண்ட் இப்போ பாக்குறோம்? இப்போ பாக்குறோம் அப்படின்னா சேலம் செயின்ட் மேரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் அண்ட் திருவாரூர், ஆவடி, வி கேன் கோ திருச்சி, வி கேன் கோ திண்டுக்கல். இப்படி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து தே ஒர்க்கிங் இன் த கிராஸ் ரூட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த ஒர்க் வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டோட பண்ண அவங்க ஒர்க் பண்றது இல்லாம அதர் ஸ்டேட் சென்னை வி ஹேவ் டு கோ ஃபார் இன் தட். இந்து எல்லாருக்கும் ஹலோ சொல்லிருக்காங்க. ஹலோ இந்து, உங்களை எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். அண்ட் இப்போ எங்களுக்காக நீங்க அங்க போய் நின்னுட்டு இருக்கீங்க ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு, பெருமையா இருக்கு. எல்லாரும் கேக்குற ஒண்ணுதான், சேஃபா நீங்க ஃபர்ஸ்ட் சேஃபா இருங்க. ஏன்னா நீங்க எங்களோட ஒரு பொக்கிஷம், ஒரு சொத்து. சேஃபா பத்திரமா இருங்க. இந்த லைவுக்கு நீங்க வந்ததுக்கும் தேங்க்யூ சோ மச். சரி, we will go to the next question. திருப்பி லாவண்யா தான் கேட்டிருக்காங்க.
Tamil Nadu coaching system for a year now has been talking about the need for more district level and state level tournaments. Will COVID help turn the spotlight on domestic games and by extension the women's game? எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் இன் ஃபியூச்சர் வந்து we can't tell clearly. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க ஷெடியூல்ஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல இட் வில் கோ ஆன். அதுல வந்து எந்த இதுவும் இல்லை. பட் அண்டர் 17 வேர்ல்ட் கப் இட்ஸ் வெரி நியர் டு அஸ். இட் ஹஸ் பீன் போஸ்ட்போண்டட். பட் அந்த ஒர்க் வரும்போது கண்டிப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஸ்டேட் வைஸ் வந்து த ஒர்க் வில் பி கோயிங் ஆன். ஸோ அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. பட் வி ஷுட் நாட் கம்பேர். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளமால நம்மளோட பேஷன்ஸ் நம்ம கேம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு ஐ டோன்ட் திங்க் so far. பிகாஸ் இட் டேக்ஸ் டைம். பட் ஆஸ் பர் ஷெடியூல்ஸ் எல்லா டோர்னமெண்ட்ஸும் நடக்கும் அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்றேன். ஓகே, அவங்க அதே லைன்ல இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாவே ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க வெளியே. லைக் ஃபுட்பால் மட்டும் இல்ல, எவ்ரி ஸ்போர்ட் இன் ஜென்ரல் அண்ட் ஃபுட்பால் கூட தான். ஆனா அதுலயும் மென்ஸ் ஃபுட்பாலே கொஞ்சம் அடி வாங்கும், கொஞ்சம் பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப இருக்கிற மாதிரி கண்டினியூ ஆறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை விட விமென்ஸ் ஃபுட்பால் இன்னும் ரொம்ப அடி வாங்குமா, இல்ல நீங்க நார்மலா எப்பயும் போற மாதிரியே போகும்னு நினைக்கிறீங்களா? வி கேன் மேனேஜ். எனக்கு தெரிஞ்சு வி கேன் மேனேஜ். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து விமன் இந்தியன் ஃபுட்பால் இருக்கும் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்றேன். பிகாஸ் நவ் வி ஆர் க்ளோஸ் டு த ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் கப். அந்த மேட்சஸ் எல்லாமே வந்து நம்ம பெண்டிங் இருக்கு. அண்ட் அவர் கேர்ள்ஸ் ஆல்சோ ரெடி ஃபார் த ஸ்டாஃப் முடிச்சுட்டு தே ஆல்சோ ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் மேட்சஸ். அப்படின்னும் போது ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் பி மைனஸ்ல போகும் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் தோணலை. பிகாஸ் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து இன் ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட் ஃபார் அஸ். அண்ட் பேக் டு பேக் அண்டர் 17 வந்து நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஃபினான்ஷியலி வி ஹாவ் டு கம் பேக். தேர் வில் பி பட் ரொம்ப டவுன் ஆகும் அப்படின்ட்டு ஐ எம் நாட் ஷுர். அண்ட் அப்படி போகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. பிகாஸ் ஐ வாண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து நிறைய ரைஸ் ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு பிக் வேர்ல்ட் லெவல் ஆஃப் டோர்னமெண்ட் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது டெஃபினட்டா வந்து எல்லா கண்ட்ரியோட ஃபோக்கஸ் வந்து நம்ம மேலதான் இருக்கும். அப்படின்னும் போது டெஃபினட்டா நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபினட்டா ஃபேன்ஸ் அண்ட் அதர் ஃபேக்கல்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கூட நான் சொல்லலாம். பிகாஸ் ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது நம்ம கண்ட்ரில அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து நடக்குது அப்படின்னும் போது த கண்ட்ரி பீப்புள் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னும் போது டெஃபினட்டா நம்ம ஃபேன்ஸ் வந்து ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து இதை டவுன் ஆகாம பாத்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு பிலீவ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இந்த அண்டர் 17 வேர்ல்ட் கப் வந்து இந்தியால இப்ப நடக்க போகுது. ஆனா சென்னையில ஒரு வென்யூ இல்லைன்றது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? எஸ், அது வந்து லாஸ்ட் மென் அண்டர் 17 நடக்கும் போதுமே அந்த வருத்தம் வந்து இருந்துச்சு. பிகாஸ் வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ் பேஸ்ட் ஸ்டேட் நம்மளுது. அப்படி இருக்கும் போது நம்ம ஸ்டேட்ல வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கல அப்படின்றது வந்து வருத்தமாக தான். பட் இன் ஃபியூச்சர்ல இட் வில் சேஞ்ச். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து வி ஹாவ் டு ஒர்க். டெஃபினட்டா இட் வில் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். எவ்ரி திங் இட்ஸ் நாட் அ டே ப்ரோக்ராம். ஒரு நைட்ல நினைச்சோம் அப்படின்னா வி கேன் ஷோ ஆஃப். பட் இன் ஃபியூச்சர் மோர் யங்ஸ்டர்ஸ் அண்ட் மோர் கோச்சஸ் ஹேஸ் டு ஒர்க் ஆன் தட். ஓகே, சூசன் ஜான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. டு வி ஹேவ் இனஃப் விமென் கோச்சஸ் அண்ட் ஹவு டு என்கரேஜ் கேர்ள்ஸ் டு சூஸ் கோச்சிங் ஆஸ் அ கரியர்? யூல் பி த ரைட் பர்சன் டு டாக் அபவுட் இட். நீங்க தான் கரெக்டா கோச்சிங் ஒரு கரியரா எடுத்துக்கிட்டீங்கன்னா you're going in the right direction. எனக்கு தெரிஞ்சு hardly we are having 30 ல இருந்து 32 coaches we are having only in the women side. So அப்படிங்கும்போது still some has to take as a full time job. பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வி ஆர் லேக்கிங் இன் த கோச்சிங் சைடு. அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். பட் இன் ஃபியூச்சர் மோர் கோச்சஸ் வில் கம். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் பீப்புள் நவ் நோஸ் வாட் இஸ் ஃபுட்பால் அண்ட் வாட் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஃபுட்பால். ஃபர்ஸ்ட்லாம் வந்து கோச்சிங் லைன்ல என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு, என்னென்ன லைசன்ஸ் இருக்கு, என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்றது வந்து யாருக்குமே சரியா தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ ஏஎஃப்எஃப் வந்து தே ஹாவ் கிளியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட். இப்ப நான் வந்து ஒரு கோல் கீப்பரா இருக்கேன், என்னால கோச்சிங் லைன்ல போக முடியுமானா இட்ஸ் அ டவுட். அப்படின்னும் போது நீ கோல் கீப்பர் கோச்சா போலாம். தேர் இஸ் அ லைசன்ஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் தே மேட். ஸோ இன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா நிறைய கோச்சஸ் வருவாங்க. ஸோ நிறைய அகாடமிஸ் வரும், நிறைய டீம்ஸ் இருக்கும். இன் ஃபியூச்சர்ல டெஃபினெட்லி இட் வில் கம்.
இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோச்சஸ் வந்து ஹார்ட்லி 8 to 9 தான் இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இட்ஸ் கிராசிங் 30. இது வந்து ஒரு டெவலப் தான். ஒரு 5 இயர்ஸால நம்மளால இதுல பண்ண எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? மென் சைடுல எத்தனை கோச்சஸ் இருப்பாங்க அப்ராக்சிமேட்லி? சி மென்ஸோட கல்ச்சர் அண்ட் விமனோட கல்ச்சர் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வி ஷுட் நாட் கம்பேர் ஆர் செல்ஃப் வித் த மென். தட் இஸ் த மெயின் திங். பிகாஸ் இப்போ மென் வந்து காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு அவர் வெளில வராருன்னா யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ விமன் வந்து எழுந்து காலைல 5 மணிக்கு கிரவுண்டுக்கு போறாங்க அப்படின்னா there will be a question from the family. So first of all, we should not compare our job with the men because they are having a lot of freedom, but we are facing some criteria problem. அப்படின்னும் போது ஒரு தெருக்கு ஒரு கோச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம் ஃபார் மென். பிகாஸ் காலையில எழுந்துச்சு அவங்க ஃபார் ஃபிட்னஸ் தே கோ ஃபார் த கிரவுண்ட். பட் நம்ம வந்து அஸ் அ ஜாபா தான் நம்ம அதை பாக்குறோம் அண்ட் சைட் பை சைட் நம்ம ஃபிட்னஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மென் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த ரேஷியோஸ் வந்து ஃபார் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் விமன்ஸ் வந்து வி கேன் follow them or we can balance them. We can go for equal in future. Okay. I hope that answered your question, Susan. Anybody else, if you have any more questions that I've missed answering, you can send them again now. அவங்க கொஸ்டின் அனுப்புற டைம்ல இப்போ எல்லாருமே லாக்டவுன் பிளேயர்ஸ் எல்லாம் வீட்லயே இருக்காங்கல்ல, சோ எப்படி அவங்க ஃபார்மும் ஃபிட்னஸ் இப்போ மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது உங்க சஜஷன்ஸ், எனி டிப்ஸ் உங்க சைட்ல இருந்து? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ அவங்களோட ஃபிட்னஸ்ல வந்து காஷனா தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் ஈஸி வித் த ஃபிட்னஸ் பிகாஸ் தே நோ வாட் இஸ் இன் ஃபியூச்சர், வாட் ஆர் த டோர்னமெண்ட்ஸ் ஆர் கம்மிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் வந்து தே ஆர் டூயிங் த ஃபிட்னஸ் இன் த ஹோம் வாட் எவர் த ஸ்பேஸ் தே யூஸ் டு டூ. பட் நம்ம வந்து அதை வந்து வெளியில எக்ஸ்போஷர் பண்றது கிடையாது. அண்ட் நான் பிளேயர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா உங்களோட நியூட்ரிஷன்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் இட் இஸ் த ரைட் டைம். நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்க. ஸோ நியூட்ரிஷன்ல அதிகமா காஷனா இருக்கணும். இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அண்ட் டேக் லாட் ஆஃப் வாட்டர்ஸ், டூ சம் எக்ஸசைஸ். ஓன் பாடி எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஒன்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே வி கேன் மெயின்டைன். வி கான் டெவலப், அட்லீஸ்ட் வி கேன் மெயின்டைன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, லைவ்ல பாத்துட்டு இருக்க எல்லா பிளேயர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வீட்ல யாரெல்லாம் குர்குரே எல்லாம் வச்சிருக்கீங்களோ எடுத்து வேற யாருக்காவது கொடுத்துருங்க. ஓகே, லைவ் ஃபுட்பால் சிம்பிளின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார் அ விமன் பிளேயர் as a profession? I think he means to say விமென்க்கு ஃபுட்பால் எப்படி ஒரு ப்ரொஃபஷனா இருக்கு, ஃபியூச்சர்ல அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன் நான். It will be like Bala மாதிரி தான் இருக்கும். Because now Indian women's are ready to go for the foreign clubs. So in futureல நம்ம ஸ்டேட்ல இருந்து நம்ம கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பிளேஸ் வந்து ஃபாரின் கிளப்ஸ்க்கு சைன் பண்ணி they can play for the premier leagues. ஸோ இது வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவா விமென்ஸ் ஃபுட்பால்ல இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேஷன் வந்து ஒரு விமெனுக்கு வந்து தே வாண்ட் டு பிளே ஃபார் அ லாங் பீரியட் அப்படின்றதுதான் ஒரு பெரிய டாஸ்க். அப்படின்னும் போது இந்தியா விளையாடியாச்சு, இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, இந்தியா சேஃப் ஆடியாச்சு, இந்தியா குவாலிஃபயர்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது த நெக்ஸ்ட் டார்கெட் என்ன நம்ம பிளேயர்ஸ்க்கு அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி தே வாண்ட் டு பிளே வித் த ஃபாரின் பிளேயர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மும் இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னும் போது திஸ் இஸ் இந்தியன் ஃபுட்பால் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் பேஷனோட நெக்ஸ்ட் லெவல் நான் நினைக்கிறேன். ஓகே, விஷ்ணு வந்திருக்காரு லைவ்ல. விஷ்ணு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழோட கமெண்டேட்டர். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஃபுட்பாலோட வாய்ஸ்னே சொல்லலாம் விஷ்ணுவை. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் விஷ்ணு. ஓகே, okay, Pradeep has asked about which other state can rival with TN with respect to infrastructure and talent. So infrastructure, talent wise, தமிழ்நாடுக்கு ஒரு போட்டியா எந்த ஸ்டேட் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடுக்கு போட்டியா ஒரிசா, அருணாச்சல், அவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரிசா சொல்ல போனோம்னா they having a good infrastructure, they are well advanced than us அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல தான் அவங்க வைக்கிறாங்களே. பிகாஸ் நீங்க வேர்ல்ட் கப் ஹாக்கி அங்கதான் நடந்துச்சு. அண்ட் இப்போ மென் ISLல வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
ஸோ இது எல்லாமே வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து கேம்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் டீம்ஸை வச்சு நம்ம சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரிசா அண்ட் அருணாச்சல்லாம் வந்து ஜூனியர் டைட்டில் அடிக்கும்ட்டு யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சைலண்டா அவங்களாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. Okay, we are into the last 5 minutes of the session, so we'll quickly go through a few more questions. Suman Madhyalagan கேட்டிருக்காரு, few tips to develop football culture among school girls, especially in public schools. இன் பப்ளிக் ஸ்கூல்ஸ் வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். இப்போ ஃபுட்பால் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஈஸி கேம். ஏன்னா இப்போ அதோட பெயின் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுட்டு பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அலோவ் தேம். அப்படி அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தாலே வி கேன் டெவலப். ஓகே ஓகே, மிதிலா கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். Which is more important for a player's development, match experience or individual training, and why? எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் ட்ரைனிங் கம் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒன்லி மேட்ச் அப்படின்னும் போது மேட்ச்ல போயிட்டு நம்மளால ஷோ ஆஃப் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒன்ஸ் ஒரு மேட்ச் ஆடிட்டு வராங்க அப்படின்னும் போது ஹி ஹாஸ் டு நோ வாட் இஸ் நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் வாட் இஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த ரெண்டு சைடுமே அவன் வந்து பேலன்ஸ் பண்ணி நெகட்டிவ்ல வந்து இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ல ஒர்க் பண்ணாதான் நெக்ஸ்ட் மேட்ச்ல ஆடும் போது இ கேன் கிவ் இஸ் அ பெஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் பார்ட், இட் இஸ் அ காம்பினேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் அண்ட் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து பிளேஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, நெவின் கேக்குறாரு, நம்ம வேர்ல்ட் கப்ல விளையாடுறத பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம்ல, சோ மென்க்கு முன்னாடி will women participate in the World Cup? Indian women. Chances are a lot because ranking wise it's closer and still Indian women's வந்து டெவலப் ஆயிட்டு தான் இருக்காங்க. we can see their performance ranking wiseம் சரி, இந்தியன் பிளேயர்ஸோட மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் சரி, யங் ஸ்குவாட்ஸ் நிறைய பேர் வந்து இந்தியன் டீம்ல இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து ஐ ஹோப் மென்னை விட விமன்ஸ் வந்து ஃபாஸ்டா ஃபிஃபாக்குள்ள போயிடுவாங்கன்ட்டு நான் நம்புறேன். அண்ட் ஆல் த கோச்சஸ் ட்ரீம் இஸ் தட். விமன் கோச்சஸ் எல்லாருக்குமே பொதுவான ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, என் ஸ்டேட் என் பிளேயர் அப்படின்றத விட இந்தியன் விமன்ஸ் வந்து வேர்ல்ட் கப் ஆடணும் அப்படின்ட்டு. அண்ட் மோர் தேன் தட் மென் அண்ட் விமன் whoever goes for the FIFA, it's not a big task. our country is அதுதான் வந்து கடைசியா நிக்குது. நம்ம கண்ட்ரி வந்து ஃபிஃபாக்கு போகணும். அது மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி. பட் விமன்ஸ் ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் சான்சஸ் டு கோ. ஓகே, we'll take one last question since we are running out of time. Trendy Pick 09 கேட்டிருக்காரு, தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து more women footballers are emerging? லாவண்யா கேரளா கூட கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாவண்யா, we'll have that after this. We'll have that after this. I'm sure Nivedha will be happy to answer that. One last question. In the district lala more women footballers are emerging in Tamil Nadu? Mostly from SGT 3 districts and Salem. Erode, Namakkal, Dindigul and Salem. நினைக்கும்போது வருத்தமா இருக்கு. சென்னை கல்ச்சர் அண்ட் சென்னை கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட்ல. தட்ஸ் பிக் டாஸ்க். இங்க வந்து ஈஸியா டைவர்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு கிட்ஸ்க்கு. யாருமே வந்து ஸ்கூலிங் டைமுக்கு அப்புறம் அந்த கிரவுண்ட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்து இன்னும் வரல சென்னையில. பட் இன் ஃபியூச்சர்ல நான் விமன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீக்கெண்ட் கோச்சிங்ஸ் வந்து இட் ஒன்ட் ஹெல்ப். எவ்ரிடே ப்ராக்டிஸ்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் வீக்கெண்ட் செஷன்ஸ் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நான் சொன்ன மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து தே ஆர் இன் த ப்ராக்டிஸ். ஸோ சென்னை வந்து டெஃபினட்டா இட் வில் ஒர்க். இட்ஸ் நாட் அ பிக் டாஸ்க் பட் வி ஹேவ் டு ஒர்க். ஓகே ஓகே, ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப், கடைசியா இந்த லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் உங்க மெசேஜ் என்ன? எல்லாரும் வீட்ல இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு எவ்ரிஒன் வாட்சிங்? அண்ட் வித் தட் வில் வைண்ட் அப் திஸ் லைவ் சாட். என்னோட மெசேஜ் என்ன அப்படின்னா, கீப் சப்போர்ட்டிங் ஃபுட்பால், எஸ்பெஷலி ஆன் த விமன் சைட். பிகாஸ் வித்தவுட் சப்போர்ட்டிங் நோ ஒன் கேன் அச்சீவ். அது வந்து ஒரு மெயின் திங். அண்ட் ஸ்டே சேஃப், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியமா இருக்கு. சப்போர்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் நம்ம உயிரோட இருக்கணும்.
சரியா டிராவல் பண்றது, வெளியில போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாஷ் யோர் ஹேண்ட்ஸ், ஹெல்ப் த கவர்மெண்ட். நம்மளோட நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ ஆன் டியூட்டி போலீஸ் டீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் ஃபார் ஆர் சேஃப்டி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு வி ஹேவ் டு ஹெல்ப் தெம் பை ஸ்டேயிங் ஹோம். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சோ மச் நிவி. இட் வாஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன். நிறைய பேர் சென்ட் தேர் அப்ரிசியேஷன்ஸ். நல்ல சூப்பரா பேசுனீங்க, கிளியரா பேசுனீங்க, நல்லா ரகு சார் சொல்லியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சோ மச். இன்னும் கூட பேசிட்டே போலாம், அவ்வளோ நல்லா இருந்தது உங்க கூட பேசிட்டு இருந்தது. அண்ட் போக போக இதே சேனல்ல we will be having few of Tamil women footballers as well. We will be talking to them. So thank you everyone. Thanks to everyone who joined us, and see you soon. This is Jenny signing off along with Nivetha. Bye bye.